ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு டிசைன் தான் நம்ம இந்த பேங்கிளில் பண்ண போகிறோம். அதுக்கு பேங்கிளோட சென்டரில் கம் அப்ளை பண்ணிவிட்டு ரவுண்ட் கலர் ஒயிட் ஸ்டோன் விட்டுறேன். அதை சுற்றியும் கம் அப்ளை பண்ணுறேன். இப்போ அதில் மூன் ஷேப் இருக்கிற மாதிரி பிங்க் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன், ஆஃப் மூணு. அது இந்த சென்டர் ஸ்டோனை சுற்றி வைக்கணும். அந்த சென்டர் ஸ்டோனை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இது. இப்போ ஒன்று ஒட்டிட்டேன். அதுக்கடுத்து கொஞ்சம் கேப் விட்டு அதே மாதிரி டிசைன் தான் பண்ண போகிறோம். சென்டரில் ஒரு ரவுண்ட் ஸ்டோனு, அதை சுற்றி மூன் ஷேப் ஸ்டோனு. அது வந்து பிங்க் கலர் ஸ்டோனு. இது மேலேயும் நம்ம ஸ்டோன் வைக்கிறதாலும் வைக்கலாம், 3D எஃபெக்டில் இருக்கும். இது சிம்பிளாக இந்த டிசைன் மட்டும் தான் வச்சுருக்கேன். இது ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். இதே மாதிரி அங்கங்கே ஒட்டிட்டேன். இப்போ இடையில இருக்கிற கேப்பில் வந்து கம் அப்ளை பண்ணிட்டு நார்மல் பிங்க் கலர் ஸ்டோன் தான் ஒட்டுறேன். நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது காம்போ மாதிரி பண்ணுறாந்தா வேறு கலரில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நான் எல்லாமே இது வந்து பிங்க் கலர் அண்டு ஒயிட் கலர் ஸ்டோன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டோன் எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி நான் 2 பேங்கிள் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு செட் ஆகிற மாதிரி சிமெண்ட் கலரில் 4 பேங்கிள் ரெடி பண்ணியிருக்கேன், 4 கட்டு. அதுலேயும் பிங்க் கலர் ஸ்டோன் தான் ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து இது ஒரு செட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த பேங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.